ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தான் சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி போகணும்னா, வால்பாறையிலேருந்து சின்ன கலருக்கு ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ் எப்போவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த வீடியோவில் நம்ம பஸ்ஸில் போன ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் வால்பாறையிலேருந்து நீங்கள் சின்ன கலர் போகணும்னு நினச்சிங்கன்னா பைக் இல்லைன்னா காரில் போகிறது தான் பெட்டர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வால்பாறைனாலே தேயிலை தோட்டத்துக்கு தான் ஃபேமஸ். நம்ம பஸ்ஸில் ஏறினதுமே தேயிலை தோட்டங்களும் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அந்த தேயிலை தோட்டத்தோட ரம்மியமான காட்சி நம்ம கண்ணில் பட ஆரம்பிச்சாச்சு. நீங்களும் வால்பாறையிலேருந்து சின்ன கலருக்கு பேருந்தில் தான் கிளம்பணும்னு நினச்சிங்கன்னா, சின்ன கலருக்கு எப்போ பேருந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிளம்புறது நல்லது. அதே மாதிரி தான் சின்ன கலர்லேருந்து வால்பாறைக்கு ரிட்டன் பேருந்து எப்போ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறது நல்லதாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே இங்கேருந்து பேருந்து இருக்காது. 2 மணி நேரம் இல்லைனா 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் பேருந்தும் இருக்குது. நம்ம சின்ன கலருக்கு போகும்போது கூழாங்கல் ஆறு இருக்கிற பகுதியை கடந்து தான் போக வேண்டியிருக்கும். நீங்கள் இடது பக்கத்தை பார்த்துட்டு இருக்கிறது தான் கூழாங்கல் ஆறு. நாங்கள் போகும்போது மழை அதிகமாக இருந்ததால் தண்ணி அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. காலை நேரம் ஆனதால் அதிக சுற்றுலா பயணிகளும் அங்கே இல்லை. நம்ம போகும்போது இருந்த வெதர் கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நாம் இப்போ கூழாங்கல் ஆறை தாண்டி போயிட்டுருக்கோம். கூழாங்கல் ஆறை தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுமே நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளாடி போயிடுவோம். அங்கே இருக்கும்போது தேயிலை தோட்டங்களுக்கூடையே காடும் ஒரு சைடில் வந்துடும். நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும், ஒரு சைடில் தேயிலை தோட்டங்கள் நிறைவடைஞ்சு அதிலேருந்து காடு மரங்கள் அதிகமாக உள்ள பகுதி ஆரம்பிக்குது. இப்படியே தான் கொஞ்சம் தூரம் இனி உள்ளாடியே போயிடும். நம்ம போயிட்டு இருக்கும்போதே மறுபடியும் தேயிலை தோட்டங்கள் ஆரம்பிச்சிடுச்சு. நாம் இந்த தேயிலை தோட்டத்தில் நடுவில் இருக்கிற அந்த மரங்கள்லாம் மயில்களை பார்க்குறதுக்குள்ள சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நானும் போகும் வழியில் நிறையவே மயில்களை பார்த்தேன். ஆனால் ஃபோட்டோ எடுக்கவே முடியலை. நம்ம பஸ்ஸில் போகும்போது நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறத பார்க்க முடியுது. டூரிஸ்ட் வந்தவங்க நிறைய பேர் வண்டியிலையோ இல்லை பைக்லேயோ வந்து சைடில் இருந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள இடங்களும் சூப்பராகவே இருக்குங்க. நம்ம போயிட்டுருக்கிற அந்த சின்ன கலார் இந்தியாவிலேயே 3rd மோஸ்ட் வெட்டஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதிகமாக மழை பொழிகிற பிளேஸில் 3வது இடத்துல இந்தியாவிலேயே இருக்குது. பேருக்கு தகுந்தாற் போலவே நம்ம போகவும் அப்பப்போ மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. நம்ம போகிற வழியிலே வலது பக்கத்தில் இந்த மாதிரி கட்டிடங்களை பார்க்க முடியுது. இங்கே உள்ள தேயிலை தோட்டங்களில் நிறைய தேயிலை தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. அதில் இவங்க வடநாட்டிலேருந்து வந்தவங்க நிறையவே இங்கே இருக்காங்க. இங்கே இருந்து தமிழ் படித்து தமிழில் பேசுகிறவங்களும் நிறையவே இருக்காங்க. நாம் சின்ன கலர் அருவிக்கு போகணுன்னா இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லேருந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளாடி போக முடியும். நம்ம பஸ்ஸில் போனதால் செக் போஸ்ட்டில் டிக்கெட் வாங்காமல் உள்ளே போயிட்டோம். ஆனால் கார்லேயோ பைக்லேயோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் போஸ்ட்டில் டிக்கெட் வாங்கினா மட்டும்தான் உள்ளாடி அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பஸ்ஸில் போனால் கூட டிக்கெட் வாங்கிட்டு போகிறது தான் பெட்டர். ஏன்னா டிக்கெட் வாங்காமல் அங்கே போனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு யாராச்சும் பிடிச்சாங்கன்னா ஃபைன் போடுறதுக்குள்ள சான்சஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் சின்ன கலருக்கு போகிற வழியில் நிறையவே காட்டெருமைகளை பார்க்குற சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை போல் தான் நீங்கள் போகிற வழியில் தான் நிரார் டேம் இருக்குது. நீங்கள் போகும்போது நிரார் டேமையும் பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம். நாம் அப்படியே சின்ன கலர் பஸ் ஸ்டாண்டோட பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடுவோம். ஒரு வழியாக சின்ன கலர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டோம். ஆனால் இங்கே ஒரு ஆளை கூட பார்க்கவே முடியல. சின்ன கலர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போகும்போது தான் ஒரு கப்பிள்ஸ் ஃப்ரெண்டில் போயிட்டு இருந்தாங்க. அவங்கள தவிர இங்கே ஒரு ஆள் கூட பார்க்கவே முடியலை. ரொம்பவே கொஞ்சம் அமைதியான பிளேஸாகவே தான் இருக்குது. இங்கே அதிக டூரிஸ்ட் ரொம்பவே வாரதுக்கு அவ்வளோ பெர்மிஷன் அவ்வளோ கொடுக்கறதில்ல அவங்க. ஸோ அதனாலேயே இங்கே வர டூரிஸ்டோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த பிளேஸை பாருங்கள், அப்படியே ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்குது. அந்த ஆறும் அந்த பாலமும் அந்த மரங்களும் அந்த பச்சை பசேல்னு இருக்கிற அந்த காட்சியும் ரொம்பவே செம்மையாக இருக்குது பார்க்கவே. நம்ம போகும்போது இங்கே ஒரு தபால் ஆஃபீஸும் இருக்குது. சின்ன கலர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கியும் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நடக்க வேண்டியிருக்கு. அங்கே போகும்போது கல்லால் இந்த பாதையை அமைச்சிருக்காங்க. இப்படி இந்த பாலங்களை தாண்டி தான் நம்ம இந்த பக்கம் போக வேண்டியிருக்கு. போக அந்த காட்சியும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். மலைகளுக்கு முன்னாடி மரங்களும் அந்த காட்சியும் ரொம்பவே செமையான காட்சியாக இருக்கும். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து சின்ன கலர் அருவியோட பக்கத்தில் வந்துட்டோம்.
நம்ம அருவிக்கு பக்கத்தில் போக முன்னாடியே ஒரு பாலத்தில் இருந்து நீரோடை அப்படியே வழிஞ்சு வரதை பார்த்துட்ருக்கோம். சின்ன கலர் அருவியோட அழகை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறதான் சின்ன கலர் அருவி. நான் இதை ஒரு பாலத்திலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ. அருவியிலேருந்து தண்ணி வடிஞ்சு வர அந்த அழகை தான் சூப்பராக பார்த்துட்ருக்கீங்க. அந்த காட்டுக்கு நடுவில் அந்த அருவி வடிஞ்சு வர்றது ரொம்ப சூப்பரான ஒரு காட்சியாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல போய் நின்னாலே மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குற மாதிரியே இருக்கும் அந்த காட்சி. நான் போன போது மழைக்காலமானதால் இந்த அருவியில் யாரையுமே குளிக்க விடலை. நார்மலாகவே இந்த அருவியில் குளிக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போன போது தண்ணி அதிகமாக இருந்ததால் யாரையுமே உள்ளாடி போக விடலை. நானும் அந்த கப்புள்ஸ் மட்டும்தான் உள்ளாடி வந்தோம். வேறு யாருமே வந்தவங்களை யாரையுமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அதுக்கப்புறமா யாரையுமே உள்ளாடியே விடலை. இதுதான் அந்த அருவியோட க்ளோஸ் லுக். அங்கே யாருமே இல்லாததால் பக்கத்தில் போய் அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் போகும்போது உள்ளாடி அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த அருவிக்கு போகிறது நல்லது எப்போவுமே. ஏன்னா மோஸ்ட்லி ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் டிக்கெட் கொடுத்தா கூட அவங்க உள்ளாடி அலோவ் பண்ணுறதில்ல. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இங்கே இருக்கிறவங்க யாருமே அருவி பக்கத்தில் கூட விட மாட்டாங்க. ஸோ அருவியில் குளிக்க அலோவ் பண்ணுறாங்களா இல்லை அருவியை பார்க்க அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த அருவிக்கு வர்றது எப்போவுமே பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டூரை பிளான் பண்ணுங்கள்.